வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கான தவ புதல்வன் திட்டம் கோவையில் இன்று காலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்குகிறார். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 6 ரூபாய் நிதி உதவி. நாடு முழுவதும் காய்கறிகள் விலை கடுமையாக உயர்வு. வெங்காய மாலை அணிந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன போராட்டம். தேதி நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணை. ஒலிம்பிக்கில் வினேஷ் போக தகுதி நீக்க விவகாரம். டெல்லி மாநிலங்கள் அவையில் எழுப்ப அனுமதி மறுப்பு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா மரணம். நுரையீரல் நோயால் நீண்ட காலம் அவதிப்பட்டு வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அரசியல் தலைவர்கள் இரங்கல். பொறியியல் கல்விக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் கை தொலைபேசி எண்கள் விற்பனை. போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க முடிவு. செப்டம்பர் 25 நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் நடக்கிறது. பிரபல யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜாமீனில் விடுதலை. தனக்கு குரல் கொடுத்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீவானுக்கு நேரில் நன்றி. மும்பையில் பரிதாபம். தாயுடன் வீட்டின் அருகே நடந்து சென்ற 4 வயது சிறுமி 5வது மாடியில் இருந்து வளர்ப்பு நாய் விழுந்து குழந்தை மரணம். கோவிந்தா கோவிந்தா என்றாலும் ஓம் முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்கள் உரிமையில் தலையிட மாட்டோம். முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பார் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை, இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு. அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை. கோவில் நிர்வாக வாரியத்தில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை சேர்ப்பீர்களா? வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து மக்களவையில் கனிமொழி பேச்சு. இன்ஸ்பெக்டரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி டெல்லி அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் சந்தீப் யாதவ் கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சிபிஐ. பிரதமர் மோடியே ராமரை மறந்துவிட்டு ஜெய் ஜெகநாத் என கூற ஆரம்பித்து விட்டார். அண்ணாமலை இன்னும் அப்டேட் ஆக வேண்டும். அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. அண்ணாமலை அப்டேட் ஆகாம இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அப்டேட் ஆகணும். அவங்க எல்லாம் யாரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு விட்டு ஜெகநாதரை போய் கைப்பிடிச்சிட்டார். அவர் அம்போன்னு விட்டுட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க. பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய எம்பிகள்கிட்ட பேசின பிறகும் அவங்க கட்சி தோழர்கள்ட்ட பேசும்போதும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் விட்டாரு. அவரே கட்சி மாறிட்டாரு ராமர்கிட்ட இருந்து ஜெகநாத்துக்கு. முதல்ல அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும், அப்புறம் பேசிப்போம். நான் குற்றவாளி அல்ல, நிரபராதி. குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை.
இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் புனையப்பட்ட பொய் வழக்கு என்று நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை நான் வரவேற்கிறேன். பெண்கள் முன்னேற்றம், ஏழைகளுக்கு இது மிகவும் உதவும். இந்திய ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் ஆதரவு. வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்தால் வரலாறு உங்களை மன்னிக்காது. நாடாளுமன்றத்தில் மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு கொந்தளிப்பு. தனக்கு எதிரான 17 வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் மனு. அனைத்து வழக்கும் ஒரே சம்பவத்துக்கு பதியப்பட்டதா என விளக்கமளிக்க காவல்துறைக்கு நீதிபதி கால அவகாசம். முதலமைச்சர் ஸ்டாலின் பழனி மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திருநீறு பூசிய பிறகு முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கு பெற வேண்டும். எச் ராஜா நிபந்தனை. பள்ளிகளில் கஞ்சா பழக்கத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசும் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது மிகவும் ஆபத்து என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஒலிம்பிக் போட்டியை நேரில் காணவும் தமிழக வீரர்களை ஊக்குவிக்கவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரிஸ் பயணம். ராகுல் காந்தியின் மார்பிங் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவு. நடிகை கங்கனா ரணவத் மீது 40 கோடி ரூபாய் மான நஷ்ட கேட்டு சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா வழக்கு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சாதி வாரியாக மாணவர்கள் மோதல். 12ஆம் வகுப்பு தலித் மாணவன் மீது தாக்குதல். புகாரின் பேரில் 6 மாணவர்களை சீர்திருத்த பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர். பதினான்கு மாவட்டங்களுக்கு புதிய போலீஸ் எஸ்பிக்கள் நியமனம். தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. காலையில் திருமணம், மாலையில் மரணம். காலையில் கல்யாணம் முடிந்த தம்பதியர் மாலையில் ஒருவரை ஒருவர் கத்தியால் வெட்டி கொண்டு படுகொலை. இந்தியாவை சேர்ந்த வீடியோ கிரியேட்டர்களுக்கு பணமழை. ஆண்டுக்கு 16,000 கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் யூடியூப் நிறுவனம். சென்னை சாலி கிராமத்தில் ஆன்லைன் ரம்மியில் 3 வருடத்தில் 15 லட்சம் இழந்தவர் தற்கொலை. விசாரணை தீவிரம். கடலூர் அருகே புவனகிரி வெள்ளாற்று நீரில் இருந்து சுமார் 500 ஆண்டுகால பழமை வாய்ந்த துர்கையம்மன் கண் சிலை கண்டெடுப்பு. எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பால் பின் வாங்கியது மோடி அரசு. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம். கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேயர் ஜெகன் பெரியசாமி. கன்னியாகுமரி அருகே பெற்றோரை இழந்த 16 வயது சிறுமியை இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ எடுக்கலாம் என வன்கொடுமை. இன்ஸ்டா காதலன் சிறையில் அடைப்பு. சென்னை எண்ணூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வில்
அதிகம் மதிப்பெண் பெற்ற மாணவி. பழைய மாணவர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவம். அருந்திதியர் உள் இட ஒதுக்கீட்டில் தேவேந்திர குல வேளாளரும் ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 1.5 கோடி பேர் பாதிப்பு. புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி. கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கருப்பு கொடி கட்டி கள்ளர் அமைப்பினர் எதிர்ப்பு. அரசு ஆணை 40 செயல்படுத்தாவிட்டால் சென்னையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அறிவிப்பு. ஜனநாயகம் மீண்டும் திரும்பினால் ஷேக் ஹசீனா வங்கதேசம் திரும்புவார். வங்கதேச கொந்தளிப்பை தூண்டியதற்கு பின்னால் பாகிஸ்தான் ISI முன்னாள் பிரதமர் ஹசீனா மகன் சூப்ஜீப் குற்றச்சாட்டு. பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயதை 9 குறைக்க ஈராக் பரிசீலனை. நாய்களை கொடுமைப்படுத்தி வன்கொடுமை செய்து கொலை. இங்கிலாந்து திமிங்கல நிபுணர் ஹாடம் பிரிடனுக்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை. இந்திய மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகத்துக்கு வெள்ளி பதக்கத்தை வழங்க வேண்டும். அமெரிக்க மல்யுத்த வீரர் ஜார்டன் பரோக் செலக்டில் பதிவு. ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வில் வித்தையில் இருந்து ஓய்வு அறிவிப்பு. உருக்கமான பதிவு. ஒலிம்பிக்கில் மேலும் ஒரு இந்திய வீராங்கனை தகுதி நீக்கம். தனது ஐடியை சகோதரிடம் கொடுத்து அனுப்பி ஒலிம்பிக் கிராமத்துக்குள் அனுப்பிய ஆண்டில் பங்கல் மற்றும் அவரது பயிற்சியாளர் குழு அங்கீகாரம் ரத்து. ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்தம் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதியில் இந்திய வீரர் அமன் ஷரபத். ஸ்பெயினை 2-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெண்கலம் வென்றது இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி. JP நட்டா வாழ்த்து. ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி பதக்கம். நடிகை சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைதன்யா நடிகை சோபியாவுக்கு நிச்சயதார்த்தம். திரை ரசிகர்கள் வாழ்த்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.